யோசபாத் ராஜா சொல்றாரு, யூதா எங்கும்னா எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கூடி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட சகாயம் தேடி ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் தேவன் நமக்கான சொல்யூஷனை அல்லது ஒரு வழியை கர்த்தர் நம்மோடு பேச முடியும். நம்ம சும்மாவே இருந்துகிட்டா கர்த்தர் பேச முடியாது. அநேகர் கேட்கிற காரியம், கர்த்தர் எங்கூட பேசுவாரா? அப்ப கர்த்தர் நம்மோடு பேசணும்னு சொன்னா அவருடைய சமூகத்துல நம்ம வந்து உட்காரணும், அமரணும். அவருடைய சமூகத்துல உட்காரும் பொழுதுதான் அவருடைய முகம் நம்மை நோக்கி பார்க்கும். அப்பதான் கர்த்தர் பேசுவார். அந்த நேரங்களில் கூடி இருந்த பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கி பேசுகிறார். இந்த யுத்தத்தை பண்ணுகிறது நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தரித்து நில்லுங்க, நீங்க சும்மா நில்லுங்க. நீங்க கத்தி எடுத்துட்டு போயிட்டு கையை நீட்ட வேணாம், தரித்து நின்று சும்மா நில்லுங்க. இப்ப இந்த வார்த்தைய யோசபாத் ராஜா கேட்கிறான், எல்லாரும் கேட்கிறாங்க. அந்த வார்த்தை யோசபாத் ராஜாவை நம்ப வைத்த வார்த்தை. வாசிக்கப்போம் சங்கீதம் 119 சங்கீதம் 49 வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கப்போம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை. யோசபாத் ராஜாவுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு? எப்படி நம்பிக்கை வந்தது? அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவன் காது கொடுத்து கேட்கிறான். நீங்க கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. அந்த வார்த்தை அவனை நம்ப பண்ணினது. மனிதர்களுடைய வார்த்தை சில நேரங்களை நம்ம நம்ப பண்ணும் என்று சொன்னால், அதை பார்க்கிலும் தேவாதி தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் நம்மை நம்ப பண்ணுகிற வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை ஒரு நாளும் தரையிலே விழாது. அவர் என்ன சொல்றாரோ அது தரிசனமாய் இருக்கட்டும் அல்லது வார்த்தையா இருக்கட்டும், தேவன் எல்லா நேரங்களிலும் நம்முடைய காதுகளில் கேட்கும்படியாக அப்படியே பேசிக்கிட்டே இருக்க மாட்டாரு. சில நேரங்களில் தீர்க்கதரிசி மூலமாக தரிசனங்களாய் வரும், சொப்பனங்களாய் வரும். அவைகள்லாம் சேர்த்து தான் இந்த வேத புத்தகங்கள். அப்ப தேவன் சொல்லுகிற வார்த்தைகள், நம்மை நம்ப வைக்கிற வார்த்தை, ஒரு நாளும் அது மாறவே மாறாது. யோசபாத்துக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன? கர்த்தருடைய வார்த்தை.